வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, விஜய் டிவில ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தாங்க. இந்த பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா தற்போது 8 சீசன்கள் முடிந்து 9வது சீசன் நடைபெற்று இருக்கு. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரங்கள் எல்லாமே ஒரு புதிய சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி சில தகவல் வெளியே இருக்கு. அந்த தகவல்கள் என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நடிகரும் இயக்குனருமான போஸ் வெங்கட் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்னா மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு செயலுங்க. மக்களுக்காக சேவை செய்ய எந்த துறையில இருந்து வர வேண்டும்னு இல்லை, ஆனால் உண்மையான சேவை மனப்பான்மையோடு வருவாங்களான்னு தான் கேள்வியா இருக்கு. நடிகர்கள் வரட்டும்னு வேறு தொழிலை சேர்ந்தவங்க வரட்டும், அவங்க அரசியல் அனுபவம் என்ன, மக்களுடன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, மக்களுக்கு எப்படி நெருங்கி பழங்கினாங்க, பிரச்சனைகளை எப்படி அணுகினாங்கன்னு வெளிப்பாடாக அரசியலுக்கு வருவது தான் சரியாக அமையும். அது யாராக இருந்தாலும் சரின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்களே எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம்தான். உலகளவில் பார்த்தீங்கன்னா முகம் மக்களுக்கு தெரிந்து இருக்கும் தவிர தகுதிகளாக என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது தகுதியற்றவர்கள் வருவதை வரவேற்க மாட்டோம். நடிகர்கள் இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க. தென்னிந்திய நடிகர்கள் சங்க கட்டிட பணிகள் ஓரளவுக்கு தற்போது முடிந்திருக்கு. அடுத்த ஆண்டுல ஒரு மிகப்பெரிய கட்டிட திறப்பு விழா தயாராக இருக்குது. நடிகைகள் மக்களுக்கான கேள்வி கேட்பவங்க யாராக இருந்தாலுமே நடிகை மீது ஒரு பார்வை வைப்பாங்க. நடிகைகள் மக்களுடைய சொத்துங்க. அவங்களை இழிவாக பேசுவது உங்களுக்கு தான் இழப்பாக அமையும். நடிகைகள் ஆடி பாடுவது உங்க சந்தோஷத்திற்காக மட்டும்தான். அவங்களை இழிவாக பேசுவதை தவிர்த்து கொள்ளணும். மேலும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, உலகம் முழுவதே வெவ்வேறு தலைகளை நடந்துதான் வருது. இது கலாச்சார சீர்கேடாக போகும்போது தடை செய்வதில் தவறு ஒன்றும் இல்லைன்னு, தமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, டிவிக்கு சென்சார் இல்லை என்பதால ஆடை குறிப்பு போன்ற சில விஷயங்கள் தவிர்த்து கொள்வது நல்லதுதான். அதுல பிக் பாஸ் இன்று இல்லை, உலகத்துல எந்த ஒரு நிகழ்வு மக்களுக்கு இடையூறு ஆகுதோ, அதை தொந்தரவு செய்யக்கூடிய விதத்தில் அமைந்தோ அது மக்களுக்கு தேவையில்லாததை அதை தடை செய்வதில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. பலதரப்பட்ட மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பல கோரிக்கைகளையும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய விமர்சனங்களை வைத்து வராங்க. அப்படி இருந்தாலுமே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில தற்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். கடந்த மாதம் ஆரம்பமான இந்த பிக் பாஸ் 9 தற்போது பார்த்தீங்கன்னா 25 நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வருது. கடந்த வாரம் துஷர் பிரவீன் வெளியேறிருக்காங்க. தற்போது 4 புதிய வைல்டு கார்டு போட்டியாளர்கள் உள்ளே நுழைந்திருக்காங்க. ஆட்டமும் ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கியிருக்குதுங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போட்டியாளர்களுடைய சம்பளம் குறித்து தகவல் ஒன்று வெளியாயிருக்குது. அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கம்மியாக அதிகமாக சம்பளம் பெறும் போட்டியாளர்களும் அவங்களது சம்பளம் குறித்து நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த சீசன்ல மிகவும் கம்மியாக சம்பளம் வாங்கியது கானா வினோத், சுபிக்ஷா, கலையரசன் இவங்க தாங்க. ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பளம்னா 8000 சம்பளமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10,000 சம்பளம் வாங்குவவங்க பார்த்தீங்கன்னா கனி, ஆதிரை, துஷர்னு, FJ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பிரபலம் அரோராவுக்கு ஒரு நாளைக்கு 12,000 சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கா. சபரி, பிரவீன் காந்தி, கம்ருதீன், அப்சரா, திவாகர், பிரவீன் ராஜ் ஆகியோருக்கு 15,000 முதல் 20,000 வரை சம்பளம் ஒரு நாளைக்கு தந்திருக்காங்க. விஜய் பார்வதிக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 20,000 சம்பளம் வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு போட்டியாளர்களான பிரஜன், அமித், திவ்யா கணேஷ், சாண்ட்ரா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 30,000 சம்பளம் வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அவ்வளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்காத நிலையிலும் சமீபத்தில் 4 வைல்டு கார்டு போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள நுழைந்திருக்காங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டம் இன்னும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. பழைய போட்டியாளர்களும் புதிதாக நுழைய போட்டியாளர்களும் இடையே வாக்குவாதமும் ஆரம்பத்தில் தீவிரமாக தான் இருந்திருக்கு. இந்த வாரம் எலிமினேஷன் லிஸ்ட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 போட்டியாளர்கள் இருக்கிறாங்களா. அதில் வைல்ட் கார்டு போட்டியாளர் திவ்யா கணேஷ், சாண்ட்ரா ஆகியவர் தான் அதிக வாக்குகளை வெற்று டாப்ல இருக்காங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா ரம்யா சுபிக்ஷா அவங்களும் குறைவான வாக்குகளை பெற்று இருக்காங்க. அதனால இவங்க இருவருமே ஒருவர் இல்லை இந்த வாரம் இறுதியிலே எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிவிக்கப்படுதுங்க. பொதுவாகவே ரியாலிட்டி ஷோலுக்கு பெயர் பெற்றதாங்க விஜய் டிவியில் தற்போது ஒளிபரப்பாகி வரக்கூடிய பிக் பாஸ்ங்க. தற்போது 9வது சீசன் பார்த்தீங்கன்னா உச்சமாக பெரிய பட்ஜெட்டில் ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு ஷோனே சொல்லலாம். கடந்த அக்டோபர் மாதத்தில் 5ஆம் தேதி தான் இந்த பிரம்மாண்டமான உச்சமான பிக் பாஸ் ஒளிபரப்பாக தொடங்கி ஆரம்பத்தில் இருந்தே வீட்டில் சண்டை சர்ச்சை ரெட் கார்டு கொடுக்கும் அளவிற்கு சில விஷயங்களும் நடந்து முடிந்திருக்கு. வார இறுதியில் விஜய் சேதுபதி வரக்கூடிய எபிசோடு போட்டியாளர்களை தாக்கும் எபிசோடாக அமையும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் போட்டியாளர்கள் வெளியேறி கொண்டே தாங்க இருக்கிறாங்க. திடீர்னு வைல்ட் கார்டு என்ட்ரியும் இந்த நிகழ்ச்சியில் இருக்குது. அவங்க என்ட்ரி கொடுத்தாலும் நிகழ்ச்சி அப்படியே மாறி அட்டகாசமா இருந்தது. ஆனா ரசிகர்களுடைய எதிர்பார்க்காத வண்ணம் கடந்த வாரம் நிகழ்ச்சியில இருந்து பிரவீன் வெளியேறிட்டாங்க. இதுவரை நடந்த எலிமினேஷன்களை பிரவீன் வெளியேறியது ரசிகர்களுக்குமே வருத்தமாக தான் இருந்துச்சு. இந்த நிலையில பிக் பாஸ் 9 சீசன் வீட்டில இருந்து வெளியேறிய பிரவீன் தனது வீட்டுக்கு வந்திருக்காராம். அவர் அழுத முகத்தோடு ரொம்ப சோகமாக கண்ணீரோடு இருக்கக்கூடிய காட்சி வெளியாகி அதுவும் பார்த்தீங்கன்னா இணையத்துல ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு. மிகவும் கஷ்டத்தோடு வீட்டிற்கு வந்தவரே அவரது மனைவி ஆர்த்தி எடுத்து மாலை போட்டு வரவேற்றிருக்காங்க. இந்த ஒரு செய்தியும் பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. இந்த பிக் பாஸ் தமிழ் 9வது சீசன் தான் தற்போது ஒளிபரப்பாகி வரக்கூடிய நிலையில நடிகர் விஜய் சேதுபதி இதை தொகுத்து வழங்கி வர்றாரு. இந்த ஷோ மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தாலும் நிலையில அதை தடை செய்ய வேண்டும்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டம் நடத்தியிருக்கு. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியை கலாச்சார சீரழிவுன்னு தடை செய்ய விட்டா ஷூட்டிங் நடைபெற இடத்திலே போராட்டம் செய்யப்படுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா சென்னையில குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அருகே போராட்டம் நடத்திய நிலையில அருகில் இருக்கக்கூடிய பிக் பாஸ் வீடு செட் அருகில அவங்க வந்துவிடக் கூடாதுன்னு போலீஸ் பாதுகாப்பும் குவித்திருக்காங்களா. 35 நாட்களுக்கு மேல கடந்த இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத வகையில 2 போட்டியாளர்கள் எலிமினேட் செய்யப்பட்டாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, துஷர் பிரவீன்ராஜ் ஆகிய வெளியே இருக்கிறாங்க. கடந்த வாரமே துஷரும் ஆரோராவை விஜய் சேதுபதி எச்சரித்து தான் இருந்திருக்காரு. அவங்க இருவருமே ஷோவுக்குள்ள இருக்கும் பார்வையாளர்களை அவங்க கலாய்த்திருக்காங்க. பிறகு அவங்க அப்படியே இருந்தா துஷர் இந்த வாரம் வெளியேற்றப்படுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில எபிசோட்ல விஜய் சேதுபதி ஆரோராவை மீண்டும் எச்சரித்து இருக்காரு. அவர் சரியாக விளையாடல. மற்ற போட்டியாளர்களுடைய விமர்சனம் வைத்த நிலையில விஜய் சேதுபதி அவரிடம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. வெளியே போனாலும் பரவாயில்லன்னா சொல்லிடுங்க, நான் பிக் பாஸ்ட சொல்றேன், நீங்க தாராளமா வெளியில வரலாம் விஜய் சேதுபதி பதில் சொல்லியிருக்காரு. அண்ணன் வாட்டர் மில்லனும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு சொல்லக்கூடிய திவாகரோட ஆரோரா ரொம்ப மோசமான பெண்ணுன்னு குறை சொல்லியிருக்கிறான்னு விஜய் பார்வதி சொல்லியிருக்காங்க. இப்படி பேச முக்கிய காரணம் கம்ருதீன் தானே சொல்லப்படுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை வந்து வெளியேற்றப்பட்ட துஷரும் ஆரோராவும் நெருங்கிய பழகி வந்திருக்காங்க. அந்த நெருக்கம் தான் துஷருக்கு ஆப்பு வைத்ததுன்னு சொல்லுவாங்க. ஆரோருடன் பழகாம இருந்தா துஷர் இந்த நேரம் பிக் பாஸ் வீட்டிலே இருந்திருக்கலான்னு பார்வையாளர்களுடைய கணிப்பாக இருக்கு. ஆரம்பத்தில் இருந்தே கம்ருதீனுடன் பழகி வந்தாங்க விஜய் பார்வதி. இருவருமே சேர்ந்து அடல்ட் கண்டென்ட் பேசுவதாக புகார் எழுந்திருக்கு. பார்வதியின் கையில 4 எழுத்து கொண்ட ஆங்கில வார்த்தையை கம்ருதீன் எழுதி காட்டியதற்கு கடும் எதிர்ப்பும் கிளம்பினுச்சு. அந்த வார்த்தையை பார்த்து பார்வதி ஒன்று கடுப்பாகல. அவர் என்னவோ வைக்கப்பட்டாங்க. ஆனா பிக் பாஸ் பார்வையாளர்கள் தான் டென்ஷன் ஆகி கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கோரிக்கையை பிக் பாஸ் பரிசீலிக்கவில்லைங்க. இந்த நிலையில கம்ருதீனும் ஆரோரும் நெருங்கி பழகக்கூடிய பார்த்தீங்கன்னா திவாகரனிடம் பேசியிருப்பது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவர் தர்பீஷிடம் கூறியதாவது துஷர் கம்ருதீன் ஆரோரும் இவங்க ஆரம்பத்தில் இருந்தே ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. துஷர் போனதுக்கு பிறகு ஆரோருக்கு ஒரு ஹோல்ட் வேண்டும். உடனே கம்ருதீன் பக்கம் வச்சிருக்காங்க. திவாகர் முக்கியமா கம்ருதீன் முக்கியமானு கேட்டா நீ ஏற்கனவே துஷர் கிட்ட பட்ட போட்டிருக்க. இங்க கம்ருதீன் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது கம்ருதீன் பார்க்கிட்ட பேசினா உனக்கு ஏன் வலிக்குது? அப்படின்னா என்ன செய்ய முயற்சி செய்யறேன்னு ஆரோரிடம் கேட்க வேண்டியதில்லைன்னு தர்பீஷிடம் சொல்லியிருக்காங்க. பயங்கர கிரிமினல்னு அந்த பொண்ணு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வான திவாகர் கனி. நாளை அந்த சம்பவம் நடக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த
இதெல்லாம் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்டுடைய பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.